வணக்கம். நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி, பொருளாதாரம், ஏன் நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையே தலைகீழா மாறிட்டு இருக்கு. இந்த வேகமான மாற்றங்களுக்கு நடுவுல, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்த பழைய மாரி முதலீடு செஞ்சா, அது இன்னமும் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல இந்த மாற்றத்தையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு, நம்ம எதிர்காலத்த எப்படி பாதுகாத்துக்கிறது? உங்க போர்ட்ஃபோலியோ எதிர்காலத்துக்கு ரெடியா இருக்கா? இது வெறும் ஒரு கேள்வி மட்டும் இல்லைங்க. இது உங்க நிதி எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம். வாங்க, இந்த அஸ்திவாரத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க போற முக்கியமான ட்ரெண்ட்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். புத்திசாலித்தனமான முதலீட்டோட ரகசியம் சும்மா ஏதோ ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதுல இல்ல. எதிர்காலத்தே உருவாக்க போற பிரம்மாண்டமான உலகளாவிய மாற்றங்கள்ங்கிற அலையில சவாரி செய்யறது தான். நம்ம முதலீடுகளை அந்த மெகா ட்ரெண்டுகளோட எப்படி இணைக்கிறோங்கிறது தான் வெற்றிக்கான சாவி. சரி, எதிர்காலத்துக்கான மதிப்பை உருவாக்க போற நாலு முக்கியமான இன்ஜின்களை நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மேப்பை வரைய போற 4 பவர்ஃபுல்லான ட்ரெண்ட்ஸ். இந்த 4 தூண்கள் தான் நம்ம முதலீட்டு வியூகத்தோட அடித்தளமா இருக்க போகுது. இதுல ஒவ்வொரு ட்ரெண்டும் ஒரு தனி உலக மாதிரி. வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்த போற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. ரெண்டாவதா நம்ம ரோடுகளை ஆளப்போற எலக்ட்ரிக் வண்டிகள். மூணாவதா இந்த நிச்சயமற்ற உலகத்துல ரொம்ப அவசியமான தேசிய பாதுகாப்பு. கடைசியா நாலாவதா மனித இனத்தோட அடுத்த எல்லையான விண்வெளி ஆய்வு. வாங்க, இது நாளையும் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்துல முதல் பகுதிக்கு போலாம். டெக்னாலஜியோட ஃபியூச்சர், ஏஐ மற்றும் ஈவி. இந்த 2 சக்திகள் தான் வரப்போற காலத்துல டெக்னாலஜி உலகத்தையே தீர்மானிக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது சும்மா ஒரு டெக்னிக்கல் வார்த்தை இல்லைங்க. ஹெல்த் கேர்ல இருந்து ஃபைனான்ஸ் வரைக்கும் நாம யோசிக்கிற வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்த போற ஒரு புரட்சி. இந்த ஏஐ புரட்சி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு புது வாய்ப்பு கடலையே திறந்து விடுது. ஏஐல இன்வெஸ்ட் பண்றதுனா ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனில மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. உண்மையான வாய்ப்புகளே அதோட அடித்தளத்துல தான் இருக்கு. ஏஐக்கு மூளையா இருக்கிற செமிகண்டக்டர் சிப்ஸ், அதுக்கு மெமரியா இருக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங், அதோட கவசமா இருக்கிற சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லப்போனா ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பே வளர்ந்துட்டு வருது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐயோட வளர்ச்சியில பங்கெடுக்க நிறைய வழிகள் இருக்கு. நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்கலாம், இல்லனா பரவலா முதலீடு செய்யற இடிஎஃப்களை பார்க்கலாம். உங்க ரிஸ்க் எடுக்கிற தரனுக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்ப 2வது டெக்னாலஜி புரட்சிக்கு வருவோம். எலக்ட்ரிக் வாகனங்கள். இது இனிமே ஒரு ஆப்ஷன் இல்ல, இதுதான் ஃபியூச்சர். அரசாங்கங்களோட பாலிசிகளும் பேட்டரி டெக்னாலஜில ஏற்பட்டிருக்கிற அபார வளர்ச்சியும் இந்த மாற்றத்தை நாம தவிர்க்கவே முடியாத ஒன்னா ஆக்கியிருக்கு. ஈவி புரட்சியில முதலீடு செய்யறதுனா அது வெறும் கார் கம்பெனிகளை பத்தி மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு பெரிய சப்ளை செயினே இருக்கு. காரோட இதயமான பேட்டரிஸ், அந்த பேட்டரிக்கு உயிர் கொடுக்கிற லித்தியம் மாதிரியான மூலப்பொருட்கள், ஊர் முழுக்க வரப்போற சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்னு வாய்ப்புகள் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஸ்பாக்கள் மூலமா முதலீடு செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா ஸ்டாக்ஸ், இடிஎஃப்கள் மாதிரியான மத்த வழிகள் இந்த துறையில முதலீடு செய்ய ஒரு நல்ல நிலையான வாய்ப்பை கொடுக்குது. டெக்னாலஜியோட 2 பெரிய தூண்களை பார்த்துட்டோம். இப்போ பூமிக்குள்ளேயும் பூமிக்கு வெளியும் இருக்கிற 2 புது ஏரியாக்குள்ள போகலாம். பாதுகாப்பு மற்றும் விண்வெளி. இதுதான் வளர்ச்சிக்கும் முதலீட்டுக்கும் இருக்கிற அடுத்த கட்ட எல்லைகள். உலகத்துல இப்போ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. புதுசா அச்சுறுத்தல்கள் வருது. இதனால உலக நாடுகள் எல்லாமே பாதுகாப்புக்காக அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வளர்ச்சி பகுதியா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார்னா வெறும் பீரங்கி, போர் விமானம் மட்டும் இல்லைங்க. அது இப்போ முழுக்க முழுக்க டெக்னாலஜி சம்பந்தப்பட்டு தான் மாறிடுச்சு. நம்ம டிஜிட்டல் உலகத்தை காப்பாத்துற சைபர் செக்யூரிட்டி, நம்ம பூமிக்கு மேல இருந்து கண்காணிக்கிற ஸ்பேஸ் பேஸ்ட் டிஃபென்ஸ்னும் அதோட எல்லைகள் விரிஞ்சுக்கிட்டே போகுது. தேசிய பாதுகாப்பு துறையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு தனிப்பட்ட பங்குகள், இடிஎஃப்கள்னு நல்லாவே செட்டிலான வழிகள் இருக்கு. இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுல முதலீடு பண்றது ஒரு நிலையான அணுகுமுறையை கொடுக்குது. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்பெல்லாம் அரசாங்கங்கள் மட்டும் இல்ல, பல புதுமையான பிரைவேட் கம்பெனிஸ் கூட இதுல இறங்கிட்டாங்க. இதனால இந்த துறையில ஒரு புது உத்வேகமே பிறந்திருக்கு. சேட்டலைட் சர்வீசஸ், ஸ்பேஸ் டூரிசம், ஏன் மத்த கிரகங்கள்ல இருந்து வளங்களை எடுக்கிறது வரைக்கும் ஒரு புது ஸ்பேஸ் எக்கானமியே உருவாகிட்டு வருது. இது இனிமே சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, இதுதான் இன்வெஸ்ட்மெண்டோட புது ரியாலிட்டி. ஸ்பேஸ் எக்கானமி இன்னும் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறதால முதலீடு பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்பதான் உருவாயிட்டு வருது. அதனால இந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா யோசிச்சு முடிவெடுக்கணும். சரி, வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் தான். ஆனா அந்த வாய்ப்புகளை எப்படி வெற்றிகரமான முதலீடுகளா மாத்துறது, அதுக்கு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். இதுதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்கான கேம் பிளான். இந்த 4 ரூல்ஸும் ரொம்ப அடிப்படை.
உங்க முதலீடுகளை பரவலாக்குறது, அதாவது டைவர்சிஃபிகேஷன், எந்த கம்பெனியில முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் முழுசா ரீசர்ச் பண்றது, உங்க ரிஸ்க் லெவல் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் பொறுமையா லாங் டேர்முக்கு முதலீடு பண்றது. இந்த மெகா ட்ரெண்டுகள்ல ஜெயிக்கணும்னா இது நாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ். இந்த மாதிரி புதுசா வளர்ற மெகா ட்ரெண்டுகள்ல இருந்து லாங் டேர்ம்ல நல்ல பயனடைய உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி சரியா அமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு குவாலிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட பேசுறது ரொம்பவே உதவியா இருக்கும். அவங்களோட கைடன்ஸ் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. எதிர்காலம் எந்த பக்கம் போகுதுன்னு நாம இப்ப பார்த்துட்டோம். இப்போ கேள்வி இதுதான், இந்த தகவல்களை வச்சு உங்க முதலீடுகளோட அடுத்த சாப்டரை எழுத நீங்க தயாரா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.